Poosanikaai Nilakadalai masala. இது நல்ல சப்பாத்தியோட ரைஸோடலாம் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி என்னோட சிம்பிளான லஞ்ச் மெனு பார்த்தீங்கன்னா ரைஸோட பூசணிக்காய் மசாலா, வெண்டைக்காய், தக்காளி ரசம், ஆம்லெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 1/4 கிலோ பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும். பேனில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு அது நல்லா வதங்கட்டும். வதங்கின அப்புறம் நம்ம பூசணிக்காயும் அதில் சேர்த்து வதக்கி விடணும். பூசணிக்காய் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போதும். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மசாலா செய்ய போகிறோம். அந்த மசாலாலையும் நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணுறதுனால இதில் ஸ்பைஸ் கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறேன். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து அது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின அப்புறமா 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்து, ஏன்னா நிறைய தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப மேஷ் ஆயிரும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு மூடி போட்டு இதை வேக வச்சுருங்க. தண்ணி நல்லா வத்திடுச்சு. காயும் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. ரொம்ப மேஷ் ஆகாமல் அதே சமயத்தில் சாப்பிட்ற அளவுக்கும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ கட் பண்ணால் இந்த மாதிரி கட் ஆகணும். அதே சமயத்தில் ரொம்ப குழஞ்சிராமையும் இருக்குது. இதுக்கு மசாலா செஞ்சுருவோம். நிலக்கடலை ஒரு 1/4 கப் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வறுத்து தோல் நீக்கி அதை எடுத்து வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு தோல் எடுத்திங்கன்னா தோல் வந்துடும். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா அதே அளவுக்கு 1/4 கப் தேங்காய், 3 காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லாவே கோல்டன் ப்ரௌனாக மாறணும். ஸோ இப்போ இது கூட நம்ம அந்த ஆற வச்ச நிலக்கடலையை தோல் நீக்கிட்டு இதுவும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும். இதே மசாலா நம்ம சொரக்காய்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மசாலாவை தனியாக அரைச்சி எடுத்துட்டு திரும்பியும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நிலக்கடலையும் அந்த தேங்காய் அரைச்சது. இதில் தண்ணி எதுவும் சேர்த்தாம தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா அதுவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாசனை, ஆல்ரெடி அது வெந்தது தான், கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலா மாதிரி வரணும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் நல்லா சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூசணிக்காவையும் இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவும் அந்த பூசணிக்காவும் சேர்ந்து வர்ற அளவுக்கு வதக்கிட்டு எடுத்துடணும். அவ்வளோதான் இந்த மசாலா. இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பீனட், கோகோனட் அந்த ஸ்பைஸோட சேர்ந்து சாப்பிட்றது. கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது நல்ல மசாலாவோட கோட் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு லன்ச் ஐடியாக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ தொடர்ச்சியாக நான் வந்து இன்றைக்கி ஒரு சிம்பிளான லன்ச் மெனு, ரொம்ப ஒரு மைல்டான லன்ச் மெனு தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணேன். ஸோ வெண்டைக்காய் மசாலா, நார்மல் வெண்டைக்காய் மசாலா இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் நல்லா ஒரு 5 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் வரணும். அந்தளவுக்கு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கணும். எப்பவுமே இது மாதிரி வெண்டைக்காய் மசாலா செய்யும் போது ஒரு பெரிய பேனில் செய்யலாம். அப்படிலாம் ஒரு நான்ஸ்டிக்கில் செஞ்சோம்னா அது வந்து அந்த ஒட்டாமல் வரும். சீக்கிரமாக அந்த வழவழப்பெல்லாம் போயிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காய் நிறைய இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் போக போக அது நல்லா சுருங்கி வந்துடும். இதில் மசாலான்னு பெருசாக எதுவுமே கிடையாது. பாதி வதங்கிட்டு இருக்கும் போது மஞ்சத்தூள், உப்பு போட்டு திரும்பியும் அதை மூடி போடாமல் அப்படியே வதக்கணும். அப்போ அந்த குழப்பெல்லாம் போயிடும். அது போன அப்புறமா நம்ம வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் மட்டும்தான் இதில் மசாலா. தேவைப்பட்டால் நீங்கள் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிட்டு அந்த வெண்டைக்காய் வழவழப்பெல்லாம் போன உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் வெண்டைக்காய் மசாலா. ஸோ இந்த வெண்டைக்காய் மசாலா செய்யும் போதே நான் இன்றைக்கி வந்து குழம்பு எதுவும் இல்லை, ஜஸ்ட் ரசம் மட்டும் தான் செஞ்சேன். ரசம் வந்து தக்காளி ரசம். ஏன்னா அந்த பூசணிக்காயும் தக்காளி கிடையாது, வெண்டைக்காயிலும் தக்காளி கிடையாது. தக்காளி ரசம் மிக்ஸி ஜாரில் தக்காளி, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம ரசம் மாதிரி ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி. பூசணிக்காய், பீனட் மசாலா, வெண்டைக்காய், அப்புறமா வந்து தக்காளி ரசம், ஒரு ஆம்லெட். ஸோ ஸ்பைசஸ்லாம் அதிகம் இல்லாமல் ரொம்பவே ஒரு மைல்டான மீலாக தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.